எல்லாரும் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமாங்க, சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பிடலாம். ஆண்டி, எல்லாருக்கும் தட்டு இல்ல, நீங்க முதல்ல போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. ம். வைங்க ஆண்டி எல்லாருக்கும். ம். எல்லாருக்கும் பரிமாறுங்க. உனக்கு போடவா? போடுங்க. போதும் போதும் போதும். ஆண்டி, எல்லாருக்கும் சாம்பார் ஊத்துங்க. ம். அத்தை ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஆண்டி, யாருக்குமே கூட்டு வைக்கல பாருங்க. இங்க பாருங்க, நிறைய கூட்டு இருக்கு, எல்லாருக்குமே வைங்க. எனக்கு இல்ல, சிவா சாருக்கு. எனக்கு போதுமா, போதும். ஆண்டி, உங்க கவனிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க கலக்கிட்டீங்கம்மா. மீராவே உங்களோட கவனிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் அம்மா வேணுங்கிறது. தேங்க்ஸ்மா. ஐயோ, அம்மாடி, நீயே இப்படி கந்த துணி மாதிரி ஆயிட்டியே. நான் மாட்டியிருந்தேன், அவ்வளவுதான். என்ன துவைச்சு புழிஞ்சி தொங்க விட்டுருப்பாங்க. மீரா, ஒரு நிமிஷம் இருங்க. பாவம், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? மா, கை கழுவ தண்ணி எடுத்து கொடுங்கம்மா. இது வேறயா? எப்படி எனக்கு பணிவிட செய்ய வச்சிட்டல்ல? மா, தண்ணி எடுத்து கொடுங்கம்மா. தரேன். இதோட உங்க கெட்ட எண்ணத்தெல்லாம் சேர்த்து கழுவி விடுங்க அத்தை. உங்களை திருத்தி இந்த வீட்டுல நான் வாழாம விட மாட்டேன் அத்தை. மீரா, நீங்க இப்படி வந்து உட்காருங்க. மீரா, எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததாவா? சூப்பரா இருந்துச்சு. எல்லா கிரெடிட்டும் கோதாவரி ஆண்டிக்கும் மீனாட்சிக்கும் தான். என்னாச்சு மீரா? இல்ல, கால் அசைக்க முடியல, வலிக்குது. டாக்டர்கிட்ட போலாம். ப்ரோ, எதுக்கு டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு? இந்த மாதிரி சுளுக்கெல்லாம் பாட்டி வைத்தியம் பண்ணா சரியாயிடும் ப்ரோ. பாட்டி வைத்தியத்துக்கு இப்ப எங்கடா போறது? எதுக்கு எங்கேயோ போயிட்டு? அதான் நம்ம வீட்லயே ஒரு பாட்டி இருக்கே, அதை விட்டா எல்லா சுளுக்கையும் எடுத்துரும் ப்ரோ. வெரி குட் ஐடியா சுந்தர். பாட்டி, பாட்டி. என்னடா ராஜா, கூப்பிட்டியா? ஆமா பாட்டி. எதுக்குடா கூப்பிட்ட?
உங்களுக்கு பாட்டி வைத்தியம் தெரியுமா பாட்டி? ஆ, என்னடா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? அந்த காலத்துல உன் தாத்தா ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்ல. எது வந்தாலும் என்கிட்டதான் சொல்லுவாரு. என்னென்ன பக்கத்து வீட்டு காட்டியா போய் சொல்ல முடியும்? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கஷாயம் நான் வச்சு கொடுப்பேன். அததான் அவர் குடிப்பாரு. அதனால தான் அந்த மனுஷன் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டார் போல. அதனாலதான் தாத்தாவுக்கு கடைசி வரைக்கும் நோய் நொடின்னு எதுவுமே வந்ததில்லடா. உயிர்கொல்லி நோயா கூட நீயே இருக்கும்போது இன்னொரு நோய் தனியா வரணுமா என்ன? சூப்பர் பாட்டி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ம், மீராவுக்கு காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கான். ம். ஏதாவது என்ன தடவி மீரா காலில் சுளுக்கு எடுத்து விட்டுருங்க. மீராக்கு வலி குறைஞ்சிரும்ல. மாட்னியா? நானா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. பாட்டி ஆ? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியும். தாத்தா ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லன்னு ஒரே பில்டப்பா விட்ட. அது வந்து எனக்கு கஷாயம் வைக்க தான் தெரியும்னு சொன்னேன். எனக்கு சுளுக்கு எடுக்கலாம் தெரியாதுடா. பாட்டி உங்க கைப்பட்டாலே சரியாயிடும். வந்து செய்யுங்க. ஏண்டா என் கை என்ன மூலிகை கையா? நான் தொட்ட உடனே சரியாகிறதுக்கு? பாட்டி நீங்க பெரியவங்க, அனுபவத்தாலேயே சரி பண்றீங்கன்னு சொன்னேன். டேய் டேய், எனக்கு இதுல அனுபவமே இல்லடா. ஐயோ பாட்டி செஞ்சு பாருங்க, அனுபவம் வந்துரும். அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னா பாட்டி கேட்பாங்க. சிவா, பாட்டி நல்ல சுளுக்கு எடுப்பாங்கப்பா. எனக்கு கூட அடிக்கடி எடுத்து விட்டுருக்காங்க. அம்மாடி, ஏம்மா என்ன இப்படி கூத்து விட்ட? என்ன மட்டும் அங்க மாட்டி விட்டல்ல, போய் நல்ல அனுபவி போ. இருப்பா, நான் போய் தடவை எண்ணெய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க பாட்டி. இவன் வேற. மீரா நீங்க கவலைப்படாதீங்க. எங்க பாட்டி கைப்பட்டா சுளுக்கெல்லாம் தானா போயிடும். பாட்டி சீக்கிரம் வாங்க. அட இருடா, இதோ வரேன். டேய் நீ எந்திரா. ஏய் அப்படி தள்ளி உட்காரு. மெது. காலை காட்டு, காலை காட்டு. எங்க வலிக்குது? பாட்டி பாட்டி காலை தூக்க முடியாது பாட்டி. அப்புறம் எப்படி சுளுக்கு எடுக்கிறது? பாட்டி கீழே உட்கார்ந்து சுளுக்கிடுங்க. நான் கீழே உட்கார்ந்து உனக்கு சுளுக்கு எடுக்கணுமா? ஆமா பாட்டி. மா மா அப்பா, காட்டுறி காலை. பாத்து. கிழவி இப்படி வேலை வச்சேன் பாத்தியா உனக்கு? அம்மாடி, இப்படி மாட்டி விட்டுட்டியம்மா. எப்படி? அம்மா பாட்டி பாத்து பாட்டி, அவங்களுக்கு வலிக்குது இல்ல, கொஞ்சம் பொறுமையா செஞ்சு விடுங்க. பின்ன என்னடா, சுளுக்குன்னா வலிக்கதான் செய்யும். என் நிலைமைய பாத்தியம்மா? அப்பா அப்பாடா, இதுக்கு மேல என்னால தேக்க முடியாதுடா. ஏய் சரியா போயிடுச்சுல? பரவாயில்ல பாட்டி. இனிமே எல்லாம் சரியாயிடும். அப்பா, டேய் கைய குடுறா. அம்மா, அப்பா, அம்மா, ஐயோ, அம்மா. இப்ப எப்படி இருக்கு மீரா? பரவாயில்ல. ஒரு வாரத்துக்கு இப்படி எங்க பாட்டி கிட்ட சுளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்தமா சரியாயிடும். ஒரு வாரமா? விலகி மொத்தமா போய் சேர்ந்துரும். சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். எப்படி போவீங்க? இல்ல, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் எப்படி போவீங்கன்னு கேக்குறேன். ஆமா ப்ரோ, நீ போய் அவங்கள டிராப் பண்ணிட்ட. பொடி உதவி பையல. கரெக்ட் சுந்தர், நானும் அதான் நினைச்சேன். நீயும் அதையே சொல்லிட்ட.
இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் மெதுவா போயிடுறேன். அதான் சொல்றல, போட்ட விடுறா. எவ்வளோ பட்டாலும் அடங்க மாட்டல. ஒரு நாள் உன் வாயிலே பட்டாசை கொளுத்தி போடுறாரு. இல்ல பாட்டி, பாவம் மீரா நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நான் உங்களை போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? இதுல என்னங்க இருக்கு? உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே போய் மெக்கானிக் ஷெட்ல காரை பார்த்துட்டு வந்துடுவேன். வாங்க போலாம். ம். சரி, போயிட்டு வரேன். ம். சரி. அம்மா. ஆ? போயிட்டு வரேம்மா. ஆ சரிம்மா. டேய் கண்ணா, ஆ? இப்பவாவது போகும்போது நடக்க வச்சு கூட்டிட்டு போடா. போற வழியில தூக்கிக்கிட்டு அலையாத. அம்மா, அவனே மறந்திருந்தாலும் நீ ஞாபகப்படுத்துவ போல இருக்கு. வா போலாம். சரிம்மா. போலாமா? ம். மீரா, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ம், என்ன கேளுங்க. இல்ல, முகத்தை பார்த்தே அவங்கள பத்தி சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதே மாதிரி எல்லாருக்குமே சொன்னீங்க. நீங்க கேட்டீங்க, சொன்னேன். ஆனா என்னை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லலையே. இப்ப என்னை பத்தியும் சொல்லுங்களேன். நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பீங்க. பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க. அதுலயும் உங்க அம்மா பேச்ச தட்டவே மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு உங்க குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாக்கு ஒரு நல்ல பையனாவும், உங்க தம்பி தங்கச்சிக்கு நல்ல அண்ணனாவும், இப்படி உறவுக்கேத்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதே மாதிரி அறிவுக்கும் குறைச்சல் இருக்காது. அப்புறம் அப்புறம் உங்க மனைவிக்கு ஏத்த கணவர் நீங்க. அவங்கள அந்த அளவுக்கு நேசிப்பீங்க. உங்க மனைவியும் உங்களை நேசிப்பாங்க. நீங்களும் உங்க மனைவியும் மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்வீங்க. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுமோ அது நடந்துருச்சு. இது வரைக்கும் அவளை அடிக்க மட்டுமே ஓங்கின என் கையை இப்ப அவ கால பிடிச்சிருச்சே. ஐயோ, இதை என்னால தாங்கிக்க முடியலையே. ஐயோ, அவதான் ஒரு ஆளு. அவ கால போய் நான் பிடிச்சிட்டேனே. அம்மா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? யாரு தேவையில்லாம கத்துறாங்க? அந்த சிவா ஒன்ன கால பிடிக்க சொல்லிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் என் கோவம். என்ன பாக்குற? கோவம் வருது இல்ல? இதே கோவம் தான் எனக்கும் வருது. அவ சிவா பார்வையிலே படக்கூடாதுன்னு நினைச்சா அவ என்னடானா வீடு வரைக்கும் வந்துட்டா. அதுவும் அந்த சிவா பையன் அப்படியே 2 கையாலையும் பொம்மை மாதிரி தூக்கிட்டு வரா. ஐயோ சுபத்ரா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த சக்தி சிவா கூட ஒன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. வீடு வரைக்கும் வந்துட்டா. வந்தது மட்டும் இல்லாம உன்னை பரிமாற வச்சுட்டா, என்ன கால பிடிக்கவும் வச்சுட்டா. அடுத்து இவளை வெளியே அனுப்பிட்டு பழையபடி அவளே உள்ள வந்து உட்காந்துக்க போறா. மொத்தத்துல நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்ததான் போறா. இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவ என்னடானா லிப்ஸ்டிக் பூசிக்கிட்டு இருக்கா. இரு, இப்ப எதுக்கு லிப்ஸ்டிக்க தூக்கி போட்ட? ஏய், இங்க ஒருத்தி எங்க 2 பேரோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கா. நீ கூலா உட்கார்ந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்கியா? நான் லிப்ஸ்டிக்கை எப்ப வேணாலும் போடுவேன். அது ஏன் இஷ்டம். அதை தட்டி புடுங்க. நீ யாரு? நான் யாரா? பாத்தியாம இந்த மூதேவிய? போட்ட பிளானை எல்லாம் சொதப்பிட்டு எவ்வளவு திமிரா பேசுறா பாரு.
ஐயோ ஏ கிழவி, இன்னொரு வாட்டி என்ன மூதேவின்னு சொன்ன உன்னை அவ்வளவுதான். மேடம், இதுக்குதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் தேவையில்லாம என்ன இந்த வேலைக்கு கோத்து விட்டீங்க. போதுண்டா சாமி உங்க ஆக்டிங் சான்ஸ். நான் இப்பவே கிளம்புறேன். சங்கீதா, சங்கீதா, போ. உன்னை விட்டா எங்களுக்கு வேற ஆளே இல்லையா? போ. ஐயோ, என்ன வாயி, என்ன வாயி? வேலையை சரியா முடிக்கிறாளோ இல்லையோ, கோபம் மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அம்மா, இப்ப எதுக்கு நீ கத்தி பிரச்சனைய பெருசாக்கிட்டு இருக்க? அப்படி நான் எங்கம்மா பிரச்சனையை பெருசாக்குனேன்? அவதான் தாம் தூம்னு கத்திட்டு போறா. இப்ப என்ன, சக்தி உன்னை காலை பிடிக்க வச்சுட்டா, அதானே உன் பிரச்சனை? விடு, காலத்துக்கும் உன் காலடியிலே அவ கிடக்குற மாதிரி செஞ்சிருவோம். ஆட போமா, இதேதான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் உன்னை ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனா பதிலுக்கு நான் திருப்பி அடிச்சு அவளை கீழே விழ வச்சுட்டு தானே இருக்கேன். அவசரப்படாதம்மா. சிவாவுக்கு சக்தி மேல லவ்வே வரக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா சிவாக்கு லவ் வந்து அவகிட்ட சொல்ல போற கடைசி நொடியில கூட நமக்கு சாதகமா தானே நடந்துச்சு. நீ எதமா சொல்ற? சிவாவுக்கு அடிபட்டு எல்லாம் மறந்து போனது. ஆமாம்மா. அந்த மாதிரி அடுத்து கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும். முதல்ல சிவாவையும் சங்கீதாவையும் ஒண்ணு சேர்க்கணும். சிவாவோட மனசுல சக்திங்கிற பிம்பத்துல சங்கீதாவோட முகம் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கணும். அவன் சங்கீதா வலையில விழுந்து கிடக்கணும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? இவதான் எதையும் உருப்படியா செய்யலையே. அவ செய்யலனா என்ன, நாம செய்வோம். என்னம்மா செய்ய போறோம்? சக்தி, வா சக்தி. ஏன் வீட்ல இருந்துட்டு இல்லன்னு போய் சொன்னீங்க? அதான் சொன்னல, நீ ஆசைப்பட்ட மாதிரி சிவா கூட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நீ மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீங்க பண்ணதும் நல்லதா போச்சு. அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே சந்தோஷத்தோட உச்சம். சொல்லு சக்தி, என்ன நடந்துச்சு? நீ சிவா கூட சந்தோஷமா இருந்தியா? கடவுள் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தாலும் மொத்தமா சேர்த்து இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுத்துறாரு. இந்த ஒரு நாள் போதும் என் லைஃப் முழுக்க வாழ்ந்த சந்தோஷம். இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? எனக்கும் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. மாமா இன்னைக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. என்னால நடக்க முடியலன்னு என்ன தூக்கிட்டு போனாரு. நான் யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு சொன்னேன். அத பத்திலாம் கவலை இல்லைன்னு சொல்லி என்ன வீடு வரைக்கும் தூக்கிட்டு போனாரு. அது மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன இன்ட்ரோ கூட கொடுத்தாரு. அப்புறம் அப்புறம் என்ன, மனசு முழுக்க சந்தோஷம்தான். நான் இன்னும் மாமா மனசுல இருக்கேன். யார் வந்தாலும் என் மாமா மனசுல இருந்து என்ன அழிக்கவே முடியாது. ஏன் சக்தி, அப்ப நீதான் சக்தின்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? அவர் தேடிட்டு இருக்க சக்தி நீதான் தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. இப்ப அது மட்டும் சொல்லக்கூடாது. ஏன் சக்தி அப்படி சொல்ற? இப்போ நான் மீராவை தான் மாமா மனசுல இருக்கேன். நான் தான் சக்தின்னு மாமாக்கு தெரிஞ்சா அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது நடந்தா அது தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அதுக்கு நான் இப்படி மீராவாவே இருந்துட்டு போயிடுவேன். எத்தனை நாளைக்கு? மாமாக்கு தானாவே உண்மை தெரியற வரைக்கும். எப்படி தானா தெரிய வரும்? முதல்ல மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் நான் அவர் மனசுல இடம் பிடிக்கணும். மாமா கூட இருக்கிறது சக்தி இல்லைன்னு அவர் மனசு சொல்லணும். இப்பவே அவ சக்தி இல்லைன்னு மாமாக்கு தெரியும். ஆனா அவரை நம்ப விடாம அத்தையும் பாட்டியும் தான் தடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு நாள் மாறும். நான் தான் சக்தின்னு மாமாக்கு தோணும். இதெல்லாம் நடக்குமா? நடக்குமான்னு தெரியல, ஆனா நடக்கணும். அப்ப உங்க அத்தை எதுவும் செய்ய மாட்டாங்களா? என்ன செய்வாங்க? அதிகபட்சம் அவதான் சக்தினை நம்ப வைப்பாங்க. செய்யட்டும். ஆனா மாமா மனசுல நான் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் என்ன செய்ய முடியாது.